ஐடி ஃபீல்டுக்கு வந்து ஒரு தாய் வீடு மாதிரி நினச்சிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு தொழில் பண்றீங்க. அதில் வந்து நீங்கள் போனீங்கன்னா அந்த எம்ப்ளாயி வந்து எல்லா எம்என்சியும் கூப்பிட்டு கூப்பிட்டு வேலை கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதில் செதுக்கிடுவாங்க. சரி இருக்கும். சேல் போனேன், டாடா ஏஜி போனேன், இப்படியே ஒரு 15 வருஷம் ஐடி இண்டஸ்ட்ரியிலே தான் இருக்கு. அப்புறம் சும்மா ஓடி பணம் பின்னாடி எவ்வளோ நாள் ஓடுறது, ஏன் நம்ம வந்து வேற ஏதாவது பண்ணக்கூடாது அப்படின்றப்ப எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து பார்க்குறதுன்னா மனநலம் மையம் ஒன்று இருக்கும். அவங்க வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி ஏன் ஒரு ட்ரைனிங் சென்டர் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நான் வந்து என்னென்னா சொந்த இடம் இருந்தாலும் நம்ம வந்து தனியாக போய் வாடகை கொடுத்து வீட்டில் இருக்கிறவங்களை எல்லாரும் எதிர்த்துட்டு போயிட்டு அதை நான் ஸ்டார்ட் பண்ணேன். யாருமே என்னை சப்போர்ட் பண்ணல. இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் விட்டுட்டு உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து வருமானமே இருக்காது. நான் வந்து ஏழை பிள்ளைங்க, அதுலேயும் ஏழை பிள்ளைகளை தான் நான் தேர்ந்தெடுத்தேன் நான். ஸோ அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு கை பிடிச்சி கூப்பிட்டு போகணுன்றது ஒரு கான்செப்டில் பண்ணது. ஸோ அது இறைவன் அருளால் அது இப்போ வந்து நான் நிறைய யூனிவர்சிட்டிஸோட டைப் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 12 யூனிவர்சிட்டி டைப் பண்ணியிருக்கேன். எதுவுமே நான் வாய்ப்பு தேடி போவே இல்லை. நான் இது மேடை பேச்சுக்காக நான் சொல்லலை. எல்லாம் சம்பாதிக்கிறது வெல்த்து கிடையாது அப்படின்ற கோட்பாடு எனக்கு முதலேருந்தே மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணேன் நான், அவைவ ஆர்கானிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணேன். அது ஒரு 3 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன். அதான் அனைவருக்கும் மாலை வணக்கம். நமது சீஃப் ஜஸ்டிஸ் ஐயா பாஸ்கரன் அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் மற்றவர்களுக்கும், வந்திருக்கும் அனைத்து விருதுகளை பெற்றுக்கொள்ள வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மாலை வணக்கம். ஓகே, ஸோ என் பேர் டாக்டர் கஜலட்சுமி. நான் வந்து ரோட்டரி கிளப்லேயும் இருக்கேன். ஸோ ரொட்டேரியன் டாக்டர் கஜலட்சுமி தான் சொல்லுவாங்க. ஸோ விக்ட்ரி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு ஆன்லைன் எஜுகேஷன் சர்வீசஸில் இறங்கியிருக்கோம். ஆக்சுவலி என்னோடய கேரியரை நான் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஐடியில் தான் இருந்தேன். நான் விப்ரோவில் ஜாயின் பண்ணேன். காலேஜ் முடித்த அடுத்த நாளே விப்ரோ போயிட்டேன் நான். அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் ஒரு 6 மாதம் வேலை பண்ணேன். எனக்கு அந்த வேலை பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா ஒரு சேலஞ்சே இல்லாமல் இருந்துச்சு எனக்கு. ஐடியில் வந்து சேலஞ்ச் இல்லாமல் ப்ரெஷர் இல்லாமல் இருப்பீங்களா, அதை விட கம்மி சம்பளத்தில் வெளியில் தெரியாத ஒரு கம்பெனி ஒன்று இருந்தது. ஆனால் வந்து அது பெரிய லெவலில் ப்ராடக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு, பேங்கிங் ப்ராடக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சாஃப்ட் சொல்யூஷன் ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணேன். ஸோ அந்த சாஃப்ட் சொல்யூஷன் வந்து இந்த ஐடி ஃபீல்டுக்கு, என்னோடய ஐடி ஃபீல்டுக்கு வந்து ஒரு தாய் வீடு மாதிரி நினச்சிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு தொழில் பண்றீங்க. அதில் வந்து நீங்கள் போனீங்கன்னா அந்த எம்ப்ளாயி வந்து எல்லா எம்என்சியும் கூப்பிட்டு கூப்பிட்டு வேலை கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதில் செதுக்கிடுவாங்க. ஸோ A to Z எல்லாமே பண்ணுவோம். ஸோ அது ரொம்ப எனக்கு சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துட்டு அதிலே நான் வந்து ஒரு 8 வருஷம் வேலை செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் HCL ஜாயின் பண்ணது. ஆனால் எங்கேயுமே வந்து நமக்கு வந்து அந்த ஸ்டார்டிங்கில் இருந்ததை விட நம்மளுக்கு போவோம் இல்லையா, மேலே மேலே முன்னேறணுன்றப்ப வாய்ப்புகள் வேறு வந்துகிட்டே இருக்கும். ஸோ HCL போனேன், டாடா ஏஜி போனேன், இப்படியே ஒரு 15 வருஷம் ஐடி இண்டஸ்ட்ரியிலே தான் இருந்தேன் நான். நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன், நல்லா செட்டில் ஆயாச்சு, அவ்வளோதான். ஸோ ஹஸ்பண்டும் வந்து ஐடியில் தான் இருந்தார். ஸோ 2 பேரும் நல்லா ஏர்ன் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் சும்மா ஓடி பணம் பின்னாடி எவ்வளோ நாள் ஓடுறது, ஏன் நம்ம வந்து வேறு எதாவது பண்ணக்கூடாது அப்படின்றப்ப எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து பார்க்குறதுன்னா மனநலம் மையம் ஒன்று இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அந்த பசங்களெல்லாம் பார்க்குறப்ப படிக்க வைக்க முடியாமல் அவங்க அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது மேடம் கூட பேசியிருப்பாங்க, ஜெயஸ்ரீ மேடம். ஆட்டிசம் நம்ம பக்கத்துலேயே இருப்பாங்க. ஆட்டிசம், டிஸ்லெக்சியா இந்த மாதிரி உள்ள மாணவர்கள் நம்ம கூட இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க. ஆனால் அவங்கள பற்றி யாருமே கேர் பண்ணுறதில்ல. அப்போ தான் நான் நினச்சேன், ஏன் இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஏன் ஒரு ட்ரைனிங் சென்டர் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நான் வந்து என்னென்னா சொந்த இடம் இருந்தாலும் நம்ம வந்து தனியாக போய் வாடகை கொடுத்து வீட்டில் இருக்கிறவங்களை எல்லாரும் எதிர்த்துட்டு போயிட்டு அதை நான் ஸ்டார்ட் பண்ணேன். யாருமே என்னை சப்போர்ட் பண்ணல. இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் விட்டுட்டு உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னாங்க. இல்லை, நான் செஞ்சு பார்க்குறேன், இது எத்தனை நாள் தான் நம்ம பணம் பின்னாடியே போகிறது, இது வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ப மாட்டீங்க, நீ ஃபஸ்ட் 3 வருஷம் வரைக்கும் ஃபுல்லாகவே என்னோட சொந்த காசு தான் போட்டு 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 பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அந்த 3 வருஷத்துலேயே நான் பார்த்தீங்கன்னா 7 விருது வாங்கிட்டேன். நான் பண்ணுறது எப்படி தான் எல்லாருக்கும் தெரியுதுன்னே தெரியலையான்னு நான் நினைப்பேன். நான் பாட்டுக்கு எங்கேயோ ஒரு வேலை, சின்ன ஒரு வீட்டில் வந்து வெளியில் பெரிய கமர்ஷியலாக கூட இருக்காது அந்த பில்டிங்கு. 3ஆவது மாடியில் ஒரு ரூமில் வந்து நடத்திட்டு இந்த பசங்களை வச்சுட்டு சொல்லிக் கொடுக்கறது. அதில் 2 பேர் போட்டு 2 ஸ்டாஃப் வச்சு என்னோட லைக் மைண்டட் பீப்புளாக தான் இருக்கணும். அது அவங்களுக்கு வந்து சர்வீஸ் மைண்ட் இல்லை அப்படின்னா அவங்க எங்கூட ட்ராவல் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அப்படி வந்து போட்டு ரொம்ப கம்மி சம்பளம், ஏன்னா நம்மளுக்கு வந்து வருமானமே இருக்காது. நான் வந்து ஏழை பிள்ளைங்க, அதுலேயும் ஏழை பிள்ளைகளை தான் நான் தேர்ந்தெடுத்தேன் நான். ஸோ அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு கை பிடிச்சி கூப்பிட்டு போகணுன்றது ஒரு கான்செப்டில் பண்ணது. ஸோ அது இறைவன் அருளால் அது ஓரளவுக்கு நல்லாவே போச்சு. அதுக்கப்புறம்
அது தானாக வந்து அடுத்தபடி வாய்ப்புகள் நிறைய தேடி வந்தது. ஸோ எஜுகேஷனில் வந்து ஆல் எஜுகேஷனல் சர்வீசஸ் அண்டர் ஒன் ரூஃப், இதான் என்னோட கேப்ஷன். ஸோ விக்டரி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் லெவலுக்கு அது வந்தோம். ஸோ இதில் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு எல்லாமே நான் கொண்டு வந்தோம். எல்லாத்துக்கும் ட்ரைனிங் இருக்குது. இப்போ வந்து நான் நிறைய யூனிவர்சிட்டிஸோட டைப் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 12 யூனிவர்சிட்டி டைப் பண்ணியிருக்கேன். எதுவுமே நான் வாய்ப்பு தேடி போவே இல்லை. நான் இது மேடை பேச்சுக்காக நான் சொல்லலை. எல்லாமே இங்கே வந்து போனால் இங்கே வந்து A to Z பண்ணி கொடுப்பாங்க இந்த மேடம் அப்படின்றது வந்து ஒரு நம்பிக்கை வந்து என்ன மீறிய நான் விதிச்சேன் நான். ஸோ அதனால் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு போன வாரம் கூட அமிட்டி யூனிவர்சிட்டியிலேருந்து பேசுனாங்க, மேடம் இது எடுத்துக்கோங்க, நீங்கள் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 யூனிவர்சிட்டியோட டைப் பண்ணி அது வந்து அட்மிஷன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் இஸ் பவர் அண்ட் ஹெல்த் இஸ் வெல்த், இது 2 கேப்ஷனும் நான் ஸ்டார்டிங்லேருந்தே காலேஜ் டேஸ்லேருந்தே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க. நாலேஜ் இஸ் பவர், நான் நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். ஹெல்த் இஸ் வெல்த். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் வந்து நம்மளுக்கு மருந்து, உணவே மருந்து. ஸோ அதுதான் வெல்த்து. ஸோ நம்ம பணம் சம்பாதிக்கிறது வெல்த்து கிடையாது அப்படின்ற கோட்பாடு எனக்கு முதலேருந்தே மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணேன் நான், அவைவா ஆர்கானிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணேன். அது ஒரு 3 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது கொரோனாக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இது இவ்வளோ பேர் இவ்வளோ பயப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நம்ம உணவு முறையை பற்றி மாற்றுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் இறங்கினேன். ஸோ அது வந்து இப்போ ஓரளவுக்கு போயிட்டுருக்குது. அதாவது நான் நிறைய பேருக்கு நான் வந்து ரீச் பண்ண வச்சுருக்கேன். ஹெல்த் இஸ் வெல்த், இந்த மாதிரி சாப்பாடு வந்து இப்படி தான் சாப்பிட்ணும், இதுதான் உணவுங்க, நம்ம பாரம்பரிய உணவுகள் அவ்வளோ இருக்குது நம்மக்கிட்ட, ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு சார் சொன்னார் பார்த்தீங்கன்னா அலோபதி மெடிசன்ஸ் எதிர்ப்பு கிடையாது, ஆனால் நம்மக்கிட்டேயே நம்ம அஞ்சரைப்பட்டியிலே எல்லாமே இருக்கே, ஏன் அதை விட்டுட்டு நீங்கள் தனியாக வந்து மாத்திரையாக கலராக டேப்லெட் போடுறீங்க. ஸோ அந்த ஒரு கான்செப்டில் இது பண்ணுறது நிறைய பேருக்கு நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இப்போ நிறைய எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு வந்து எஜுகேஷனில் வந்து இந்த டிஸ்லெக்சியா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க இல்லையா, ஸோ ஏபிசிடி கூட தெரியாமல் 10வது படிக்க வேண்டிய பையன்லாம் வந்திருக்காங்க எங்ககிட்ட. அவனுக்கு வந்து நாங்கள் படிக்க வச்சு எழுத படிக்க கற்றுக் கொடுத்து 10வது பாஸ் பண்ணி 12வது பாஸ் பண்ணி டிகிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஸோ அதாவது எப்படின்னா, அவங்களுக்கு அந்த அன்போடு நம்ம சொல்லித்தரணும், சும்மா வந்து கண்டிப்போடு இல்லை, அன்போடு சொல்லி கொடுக்குறப்ப அவங்க கண்டிப்பாக நம்மளை வந்து லிசன் பண்ணுறாங்க. ஸோ ஏபிசிடி காங்காச்சா எதுவுமே தெரியாதவங்கெல்லாம் கூட படித்து அடுத்த லெவல் போகிறோம். ஸோ வயசு பிரச்சனையே இல்லை. நீ வந்து உனக்கு 15 வயசு ஆச்சு, உனக்கு தெரில, ஏபிசிடி தெரில, நீ வந்து ஒரி பண்ணக்கூடாது. நாங்கள் சொல்கிறத வந்து நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி புரிஞ்சிக்கணும். அதாவது நீ வந்து எதுக்குமே நீ ஷையாக ஃபீல் பண்ணாமல் இது பண்ணணும் அப்படின்ற ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட மைண்ட் பிளாக் எடுத்து விட்ருவோம். மென்டல் பிளாக் எடுத்துட்டாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேசுகிறத அவங்க கேட்குறாங்க. ஸோ அதுதான் விஷயம். ஸோ அந்த ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி நம்ம வந்து நாங்கள் அதில் பயணித்தோம். நிறைய பேரை வந்து நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா கூட எப்படியாவது என்னை சுற்றி ஒரு 4 பசங்க, ஆனால் நான் ரொம்ப அது கமர்ஷியலாக பண்ணவே இல்லை. ஸோ என்னோட ஸ்டாஃப் எல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் வாங்குறதெல்லாம் ஒரு ஃபீஸா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே வாங்க முடியல. அதாவது எப்படின்னா, நம்ம தேர்ந்தெடுக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி அந்த மாதிரி எடுக்கிறோமா, அதுக்கு மேலே பண்ண முடியல. ஸோ அதில் திடீர்னு அப்பர் கிளாஸ் ஃபேமிலி வந்தாலும் அவங்களுக்கு மட்டும் தனியாக ஏற்றி என்னால் சொல்ல முடியல. அது என்ன, அவங்க பென்ஸ்காரில் வந்து அவங்ககிட்ட அதிகமாக ஃபீஸ் வாங்கணுமா அப்படிலாம் கிடையாது. என்னோடய ஃபீஸ் இவ்வளோ தான், நீ கொடு, உனக்கு வேணும்னு நம்பிக்கை இருந்தால் பண்ணு அப்படின்றத அங்கெல்லாம் போய்ட்டுருக்குறோம். ஸோ உணவே மருந்துன்றதுல அவைவா ஆர்கானிக்ஸ், அவைவான்றது ஹீப்ரூ வேர்டு அது. ஸோ எல்லோரும் தமிழ் பேர்லேயே வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைப்போம். எல்லோரும் என்ன நினச்சிட்டா, நான் ஏதோ இட்டாலியிலேருந்து ஃப்ரான்ச்சைசி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ஓகே, நினச்சிக்கிட்டோம், பரவாயில்ல, இது என்னோடய ஓன் பிராண்டுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதுதாங்க. ஸோ the best practice for tomorrow வந்து begins from today. the best doing best today. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு நல்லா பண்ணலாம், இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம விட்டுட்டோம்லாம் கிடையாது. you have to do the best things from today or from the moment you are thinking. ஸோ அதுதான் வந்து உங்களோட விக்டரிக்கு வந்து வழிவகுக்கும். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.